முன்னைக்கு வரக்கூடிய வாகனங்கள் இடதுபுறம் கார் பார்க்கிங்கில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். தயவுசெய்து போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் நடந்த அக்ரி எக்ஸ்போக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஒரிஜினல் ஆடியோவோடு விடுறேன். தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருந்தது. சரியான கூட்டங்க. காலையில் 9 மணிக்கு 10 மணிக்குனா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் 8:30க்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த டைமுக்கே இவ்வளோ க்ரௌட் இருந்தது. இன்னும் உள்ளார போனோம்னா சரியான க்ரௌடாக இருந்தது. எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது விவசாயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லேயே என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் போட்டாச்சு. இருந்தாலும் மறுபடியும் அவங்க டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் இப்போ டிக்கெட் வாங்குறதான் போயிட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் இதே போல் நிறைய கவுண்டராக வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு 100 ரூபா பே பண்ணிவிட்டு உள்ளார கிளம்பியாச்சு. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்மளுடைய யூடியூப்லேருந்து ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன். அவங்களுடைய வீடியோவும் இதில் ஆட் பண்ணுவேன். கண்டினியூவாக பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த தருணம். டிக்கெட் வாங்கின பிறகு இதே போல் பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதை கையில் ஒட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. உள்ளே நின்று ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துக்கிட்டு காலையிலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ட்ரன்ஸ்லேயே உள்ளார இதே போல் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பயிருக்குன்னா மருந்து அடிப்போம்ல, அந்த மிஷின்ஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா பெரிய மிஷின். அதோட ரெக்கையை பாருங்களேன். ஒவ்வொரு பக்கமும் 4 அட்டாச்சு இருக்குது. அதில் 2 பிளைடு இருக்குது. சூப்பராக இருந்ததில். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, மாட்டோட சாணத்தில் இருந்து நீர் தனியாக அந்த சாணம் தனியாக பிரிக்கிற மிஷின் வந்து வச்சுருந்தாங்க. இதுதாங்க பிஸ்னஸ். எவ்வளோ புதுசாக வந்து மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரினா நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மிஷின் என்னென்னு பார்த்தோம்னா பால் கறக்கிறதாங்க. மாட்டில் இருந்து பால் கறக்கிறதுக்கு மிஷின் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய இருக்குது. இங்கேயுமே வந்து வச்சுருக்காங்க புதுவிதமாக தயாரித்து. கோயம்புத்தூரில் நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு வந்திருந்தவங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஐடியாவோடு தான் போயிருப்பாங்க. அவ்வளோ புதுவிதமாக நிறைய பிஸ்னஸை பற்றினா இருந்தது. இது என்னென்னு பார்த்தோம்னா தேங்காவை அழகாக உரித்து மட்டையை தனியாக தேங்காய் தனியாக சூப்பராக கொடுத்துருதுங்க. செம்மையாக இருந்தது. அதே போல் நிறைய மிஷின்ஸ் இருந்தது. ஒரு மிஷின் ஒரு இது அப்படி தான் அப்படின்னா இல்லைங்க. ஒரு மிஷின் பலவிதமான வெரைட்டியில் வந்து இங்கே இருந்ததுங்க. இங்கே என்னென்னா குப்பேட்டா மண்ணுனா வந்து நோண்டும்ல, அதே போல் மிஷின் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கான டூல்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கான ஆயில் வச்சுருக்காங்க. அதுக்கான என்னென்ன அது தயாரிக்கிறத பார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து மக்காச்சோளம் இருக்குல்ல, அதை தான் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அழகாக நடுவு மாதிரி நட்டு அழகாக கொடுத்துரும் நமக்கு. அதுக்காக என்னென்ன ப்ரௌட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதில் சேர்த்தோம்னா அழகாக நட்டு கொடுத்துரும் போல் இருக்குது. அதுக்காக அந்த மிஷினு. இங்கே பார்த்திங்களா பெரிய கட்டிங் பிளேடு. பெரிய ஃபேக்ட்ரியிலனா மரம்னா பெருசாக இருக்கும்ல, அங்கேனா அழகாக வந்து கட் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. அந்த டூல்ஸ்னால் வந்து இங்கே இருக்குது. கத்தி, ஆக்கருவா, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. கொரடா, சுத்தி, மம்முட்டி பாருங்களேன் எத்தனை கலர்ஸில் இருக்குது. 3 கலரில் இருக்குது. எல்லாமே பெயிண்டிங் தான். இருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து தனித்தனியாக இருக்கும்ல, அதே போல் தான். கத்தி கூட நிறைய ஸ்டீல்லனா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது எல்லாமே ஹோல்சேல்லையும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலையும் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இவங்கக்கிட்ட காண்டாக்ட் நம்பர் வாங்கி எங்களுக்கு இதே போல் ஹோல்சேலில் கொடுங்க கம்மி ப்ரைஸ்க்குனா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல யூடியூப்லேருந்து ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவி விலாகோட ஓனர் இந்த அண்ணா தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவரை பார்த்ததில். எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம நினச்சா கூட அதே போல் டைம் நமக்கு அமையாதுன்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த எக்ஸ்போ வந்து அண்ணாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து எங்களுக்கு கிடச்சிது. இவர் திருப்பூர் பக்கம் தான். அதனால் அவரும் எக்ஸ்போ வந்திருந்தார். அதனால் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.